வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிவகார்த்திகேயன் நடிப்பில் 25வது படமாக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகிருக்கிற பராசக்தி படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, 1960களில் இந்தியை எல்லா மாநிலத்திலையும் ஆட்சி மொழி ஆக்கணும், இந்திய கட்டாயம்னு சொல்கிறாங்க. அதை எதிர்த்து நிறைய மாநிலங்களில் போராடுறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குது. ஏன்னா 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான எங்கள் தமிழ் நேற்று பிறந்த பச்சா இந்தி அவனுக்கு அடிமையாக இருக்கணுமான்னு போராட்டங்கள்லாம் சும்மா பத்திக்கிட்டு எரியுது. அப்படிப்பட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் எப்போவுமே தமிழ்நாடு முன்னாடி நிற்கிது. அதை ஃபாலோ பண்ணி தான் மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு பின்னாடி நிற்கிது. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க மொழி போராட்டம் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் நடந்தது, எப்படிலாம் நடந்தது, யங்ஸ்டர்ஸ் இந்த போராட்டத்தை எப்படி கையில் எடுத்தாங்க, எத்தனை பேர் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, எத்தனை பேர் உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்கன்றத ரொம்ப அருமையாக, ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப வெறித்தனமாக சொல்லியிருக்காங்க. கூடவே தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் இந்தி திணிப்பு தான் எங்கள் எதிரி, இந்தியை திணிக்கிறதா தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், இந்தி மொழி பேசுகிற மக்களோ எங்களுடைய எதிரி கிடையாதுன்றத ஆணித்தரமா சொல்றது தான் படத்தோட கதை. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த படத்தோட கதை இது ஒரு தமிழ்நாட்டில் நடந்த மொழிப்போர் சம்பந்தப்பட்ட கதை. கொஞ்சம் பிசிறு தட்டி இருந்தால் கூட டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிருக்கும். ஆனால் எல்லா தரப்பு ஆடியன்ஸும் ரசிக்கிற மாதிரி நம்மளை அந்த காலகட்டத்துக்கு கூட்டிட்டு போய் மொழிப்போர் தியாகிகளோட வலியை நமக்கு கடத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான கதையை இத்தனை வருஷமாக தமிழ் சினிமாவில் எதுக்காக எடுக்காமல் இருந்தாங்கன்னு தான் தெரியல. அந்த விதத்தில் டைரக்டர் சுதா உங்களுக்கு இந்த படத்தை எடுத்ததுக்காகவே ஒரு நன்றியை சொல்லணும். அடுத்ததாக படத்தோட மியூசிக் ஜிவி பிரகாஷோட 100வது படம். காலத்துக்கும் ஒரு படம் நின்று பேசணுமா, கூப்பிடுறா ஜிவி பிரகாஷ்ன்ற லெவலில் மியூசிக் போட்டிருக்காரு, தெரிக்க விட்டுருக்காரு. ஒவ்வொரு சீனையும் சும்மா தூக்கி நிறுத்துறாரு. சாங்ஸு, பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம்லாம் வெறித்தனம். அடுத்ததாக படத்தோட ஹீரோயின் ஸ்ரீலீலா. டான்ஸு, லவ் எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. கூடவே இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்குது. அதை செம்மையாக பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஒரு ரவுண்டு வருவாங்க. அடுத்ததாக அதர்வா. அவரோட அப்பா முரளி மாதிரியே இந்த டைலாக் டெலிவரி கண்லேயே நடிக்கிறதுன்னு இந்த டேலண்ட் எல்லாம் அதர்வா கிட்ட கொட்டி கிடக்குது. இத்தனை வருஷமாக அதர்வாவை யாருமே சரியாக யூஸ் பண்ணல. ஆனால் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸை ஒரு தட்டி எழுப்பியிருக்காரு. அடுத்ததாக படத்தோட வில்லன் ஜெயம் ரவி. இவர் எப்படா வில்லனா பண்ணுவார்னு பார்த்தா, இந்த தனியொருவன் படத்தில் வில்லன் கேரக்டர் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்றத நம்ம எல்லாரையும் விட அவருக்கு நல்லாவே தெரியும். அதை சேலஞ்சாக எடுத்து பண்ணியிருக்காரு. படம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ மோசமான வில்லனாக இருக்கானே அப்படின்னு அவர் மேலே நமக்கு கோபம் வரும். அதுதான் இந்த கேரக்டரோட வெற்றி. அதுதான் ஜெயம் ரவி நடிப்புக்கான வெற்றி. ஒரு சாதாரண நடிகன் ஒரு நல்ல டைரக்டர் கிட்ட கிடைச்சா பெரிய அளவில் ஷைன் ஆவாங்க. அதே ஒரு நல்ல நடிகன் ஒரு நல்ல டைரக்டர் கிட்ட கிடைச்சா என்ன ஆகும்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஜெயம் ரவி. அட்டகாசம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா டைரக்டர் சுதா உங்களோட இறுதி சுற்று சூரரை போற்று படங்களை பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் வில்லனை தாண்டி அவங்கள சுற்றி வர்ற சின்ன சின்ன கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த கேரக்டர்லாம் இப்போ கூட நமக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் படத்தில் வர்ற ஒவ்வொரு கேரக்டரும் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த பண்ணுவாங்க. படத்தில் ஏனோத்தானமாக வந்துட்டு போகிற கேரக்டரே கிடையாது. அடுத்ததாக படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன். இது சிவகார்த்திகேயனுக்கு 25வது படம். அவர் ரொம்ப ஈஸியாக மேலே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவானுங்க. கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ ஈஸியாக யாரையும் மேலே தூக்கி வச்சிட மாட்டாங்க. அந்த அன்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு அவர் உழைக்கிறாரு. மக்கள் தூக்கி கொண்டாடுறாங்க. ஒரு சில ஹீரோ கமர்ஷியல் ரூட் எடுப்பாங்க. ஒரு சில ஹீரோ நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ரூட் எடுப்பாங்க. ஆனால் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் ப்ளஸ் நடிப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு எடுத்து அதை மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்து அதில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் வர வைப்பார். அவரும் அடுத்த கட்டத்துக்கு போவார். இதுதான் அவரோட வெற்றியின் ரகசியம். டாக்டர், மாவீரன், அயலான், மதராசி, அமரன், இப்போ பராசக்தின்னு எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள். செம்மையாக படங்களை சூஸ் பண்ணுறாரு. தலைக்கு விக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தி போகிற மாதிரி கெட்டப் சேஞ்ச் பண்ணுறாரு. அது செட் ஆகுது. லவ் டான்ஸ் எல்லாம் அதகலம் பண்ணுறாரு. ஜெயம் ரவி கூட ஆக்ஷனில் அட்டகாசம் பண்ணுறாரு. நிறைய இடங்களில் அவருடைய வெறித்தனமான டைலாக்ஸும் வெறித்தனமான நடிப்பும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கணும், யார் பின்னாடி நிற்கணுன்றத அவங்களுடைய நாடி நரம்பு ரத்தம் சதையெல்லாம் சும்மா தட்டி எழுப்பி தூண்டி விட்டுருக்காரு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். இந்த 25வது படமான பராசக்தி படம் தான் சிவகார்த்திகேயனோட வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான படமாகவும் அவர் வாழ்க்கையில் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு படமாகவும் அமைஞ்சிருக்கு. படத்தை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனால் எல்லாரும் தேட்டரில் போய் அணுவாக ரசிங்க. படம் பார்த்துட்டு வெளியே வர்ற ஒவ்வொரு தமிழனும் மொழிப்போரில் செத்தவங்களை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீராவது கண்டிப்பாக விடுவீங்க. தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் நம்ம எப்போவுமே துணை நிற்கணும், எப்போவுமே சண்டை செய்யணுன்ற எண்ணம் நிச்சயம் வரும்.
அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. மொத்தத்தில் இந்த படம் எப்படி தாண்டா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களோட போராட்ட குணமோ தமிழ்நாட்டு மக்களோட வீரத்தின் அடையாளம் தான் இந்த பராசக்தி. பராசக்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி பேரை கேட்டாவே சும்மா அதிருதில்ல.